இந்த வெயிலில் ரொம்ப நேரம்லாம் கிச்சனில் நிற்க முடியாதுங்க. சிம்பிளாக நம்ம சமையல் முடிக்கணும், அதுவும் டேஸ்ட்டாக வேணும்னா இந்த தக்காளி தொக்கு தாங்க பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஒரே டைமில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வேலையை முடிச்சிடலாங்க. ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கலர் மாறினதும் இதில் 4 தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, காஷ்மீரி சில்லி, மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் மூடி போட்டு ஸ்டவ்வை ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த தக்காளி தொக்கும் நொய் உப்புமாக்கும் சூப்பர் காம்போவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துக்கு நீங்கள் தக்காளி தொக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.